என்ன நாலுமணி சொன்னனாக்கா பிரியாணி சாப்பிட வந்து உட்காந்தாச்சு. அதென்ன சட்டியோட தூக்கி வச்சிருக்கிய? ஆமா சின்ன பொண்ணு, எனக்கு அப்படிதான் தேவையில்ல. உனக்கு பரவாயில்ல, காலையில நல்லா சாப்பிட்டு வந்திருப்பேன். நான் காலையிலேயே சாப்பிடாம பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு இவ்வளவு வேண்டாமா? சரி பேசிட்டே இருக்காத, என்னை சாப்பிட விடு. சாப்பிடும்போது யாரும் பேச விட பாத்துக்க. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. நாலுமணி எலும்பு முடிங்கிறதே அப்புறம் வயித்தால போயிரும். ஏன் சின்ன பொண்ணு இப்படி இருக்கா? ஏன் நாலுமணி உன்னதானே சொன்னேன். அப்ப உள்ளத சொன்னா வாங்கிட்டு எல்லாம் மனசு உட்கார்ந்து திம்பாடா. லட்சுமிக்கா, நீங்க இங்க வந்துட்டா என்னையில அவ திங்கே மாட்டா. சரி தம்பி, இந்த பக்கம் வா. சின்ன பொண்ணு, ஏன் தே கொஞ்சமாவது மூளை இருக்கா? இருங்க தே, ஒரு நிமிஷம் கேட்டு பாப்போம். என்னே கொஞ்சம் இங்க வாங்க. என்னமா இதான் வேணுமா? ஆமா தத்தா, என் மாமியாருக்கு மூளை வேணுமா? இருக்கா? இது வரைக்கும் வந்தவங்களுக்குலாம் மூளை இருந்துமா? உங்க மாமியாருக்கு இல்லையே? அண்ணா, உன்னையெல்லாம் ஒரு பொம்பளைன்னு மதிச்சு உங்ககிட்ட பேசிட்டு உட்கார்ந்துருக்கேன் பாரு, என் பத்தி செருப்பால் அடிக்கணும். சாரி தே, நான் இன்னைக்கு சூதான் போட்டு வந்திருக்கேன். உன் வாயை எப்படி மூட வைக்கன்னு எனக்கு தெரியுங்களா? இல்லே ஏன் ராசி? என்னமா? இல்ல உன் பொண்டாட்டி என்னன்னு தெரியல, வெளியில வந்து இடத்துல சண்டை எடுத்து கிடக்கா. ஏன் சின்ன பொண்ணு சும்மாதான் இரேன். எங்க நான் எதுவுமே பண்ணலங்க. அத்தை தான் மூளை வேணும் நாவோ. கடைக்காரர் என்னன்ட்டு கேட்டதுக்கு அவரு உங்க அத்தைக்கு மூளை இல்லைன்ட்டு போயிட்டாரு. அதுக்கு ஏன் மேல கூப்பிடுதாவோ? நான் என்னங்க செய்வேன்? பாருல எப்படி சொல்லியானே. எம்மா தயவு செஞ்சு வீட்டுக்கு போற வரைக்கும் ரெண்டு பேரும் சண்டை விடாம இருங்கம்மா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க பஞ்சாயத்தை பேசிக்கலாம். வெளியில வந்த இடத்துல கேவலப்படுத்திட்டு கிடக்காதியா? இத்தே அதான் உங்க மாவின் சொல்றா, உள்ள சண்டை போடாம இருங்க. ஆமா, நான் தான் உன்ன சண்டை போட்டு கிடக்கேன். நீ பேசாதெல்லாம் ஒண்ணும் இல்லல்ல. சித்தி விடுங்க சித்தி, அது விளையாட்டு பிள்ளைன்றே விளையாட்டுக்கு பேசுது. உனக்கு தெரியாது மல்லியா, நீ நம்ம வீட்டுக்கு வருவல்ல, அந்த பக்கம் வந்து பாரு இவ என்ன அட்டுழியம்லாம் பண்ணிட்டாலே தானு. நீ அங்க இருந்த போய் அப்பதான் கல்யாணம் வந்திருந்தா, அதனால நீ அவளை நல்லவா நினைச்சிட்டு இருக்க. இப்ப எத்தனை வருஷம் ஆயிட்டு கல்யாணம் ஆகி அவ என்னென்ன பேச்செல்லாம் பேச தெரியுமா? உனக்கெல்லாம் அவளை பத்தி தெரியாது. அங்க வந்த பிறகு பாரு நீயே. இல்ல சித்தி, ஊமையா இருக்க பிள்ளைகள் இருந்தா எரிச்சலால இருக்கும். கலகலன்னு மனசுல பட்டதை பேச பாருங்க. இந்த மாதிரி பிள்ளை அமைஞ்சா தான் நல்லா இருக்கும். ஆமா பத்திலக்கா, எங்க அத்தைக்கு என் அருமை தெரியவே மாட்டுக்கு. ஆமா, அருமை தெரிய மாட்டேங்குது, குறுமை தெரிய மாட்டேங்குது. தின்னுட்டு நேரத்தோட பஸ்ஸுக்கு போகணும், ஊருக்கு போகணும் ஐடியா இருக்கா? இல்லாட்டி ஹோட்டலே தங்கிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? சேம் டு யூ தே. அப்படின்னா நீங்களும் என்னைய மாதிரி உட்காந்துட்டே தானே இருக்கியா? அதான் சொன்னேன். நான் இப்ப 5 நிமிஷத்துல சாப்பிட்டு தூரஞ்சிருவேன். நீ வாயை மூடிட்டு தின்னுட்டு ஏந்தி. இத்தே வாயை மூடிட்டு எப்படிட்டே திங்க முடியும்? வாயை திறந்தா தானே சோறு உள்ள போகும். மூக்கொலையா தின்னு. அது எப்படித்தே திங்க முடியும்? மூக்கு ஓட்டக்குள்ளேயே சோறு வைப்பாவே. நீங்க ஒரு தடவை வச்சு காமிங்க, உங்களை பார்த்து நான் பண்ணிக்கிறேன். சரி இல்ல, நீ வீட்டுக்கு வா, அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டேன் உனிய. ஏன் தே இங்க வச்சு கணி தெரியல என்னைய பார்க்க? வீட்டுக்கு வந்து தான் பார்க்க போறோம். தூராப்பா ஒண்டெல்லாம் மனசு பேசுவாளா? விளங்காதவா. எம்மா இன்னும் சண்டை ஓஞ்சப்பாடு இல்ல போலயே. கூட கொஞ்சம்லாம் சத்தம் போட்டு கிடக்காவோ கேவலத்துக்கு. என்ன விடுனே, அவாட்டி பேசிட்டு போறாவோ. அப்படி இல்ல சிவா, ஒரு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாவும் வையன், பக்கத்து வீட்டு ஆளெல்லாம் வீட்டுக்கு வந்துடும். என்ன சத்தம்னு கேட்டு அந்த அளவுக்கு சண்டை போட்டு கிடப்பாவோ பாத்துக்கோ. நடுவுல நான் தான் மண்டையை உடைச்சிட்டு இருக்கணும். நீயும் கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் முடிக்க போறல, அதெல்லாம் பார்த்து கத்து வச்சுக்கோ. என்ன செஞ்சாலும் நம்மளால சமாளிக்கவே முடியாத ஒரு பிரச்சனைனா அந்த மாமியா மரும பிரச்சனை தான் பாத்துக்கோ. வெளியில போய் எத்தனையோ பிரச்சனையை பார்த்துட்டு வரோம், ஆபீஸ்ல அத்தனை பிரச்சனையை சரி பண்ணுவோம். ஆனா வீட்டுக்கு வந்து ஒரு 2 பேர் முடிந்த சண்டைக்கு நம்ம முடிவே சொல்ல முடியாது பாத்துக்கோ. ஆமா சிவா, நீ இப்ப பாக்கற உனக்கு சிரிப்பா தெரியுதுல. கல்யாணம் முடிச்சு பாரு என்னென்ன பாடெல்லாம் பட வேண்டி இருக்கும்னு. ஒரு 2 நாட்டுக்கு நடுவுல சண்டை வருதுன்னு வையன், அதை கூட நம்மளால ஒண்ணு சேர்த்து வச்சிட முடியும். ஆனா அந்த வீட்டுல மாமியா மரும சண்டை இருக்கு பாரு, அது நம்மளால ஒத்துமையா சேர்த்து வைக்கவே முடியாது பாத்துக்கோ. என்ன இப்படி எல்லாம் பேசியா? பிறகு நீ கல்யாணம் முடிச்சு பாரு, உங்க வீட்டுல வர சண்டையை பார்த்துட்டு நீ எங்க வீட்டுக்கு ஓடியாந்துருவ. நானே ஒரு 2 பேருக்கு நிறைய சண்டை வந்து அப்படின்னா எங்கனையாச்சும் ஓடி போயிருவேன். எனக்கு வேலை இருக்கு, ஆபீஸ்ல போன் வருதுன்னு. தப்புச்சோம் பழச்சோம் நான் இவ்வளவு விட்டு ஓடினாதான் எனக்கு நிம்மதி. அங்கேயே நின்னோம்னீங்க என்னைய வச்சே கூட கொஞ்சம் சண்டை விடுவாவே. அந்த பக்கம் இடம் இருக்கு வாமக்களே. இந்த பொண்ணு நம்ம பஸ்ல வச்சு பார்த்ததானே, அப்போ 2 ஜடை போட்டிருந்தது, இப்போ 1 ஜடை போட்டிருக்கு. திரும்ப பார்க்கவே மாட்டோம்னு நினைச்சோம், மறுபடியும் பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்கும். என்ன சாப்பிடாம அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கோம்? சிவா, சிவா, என்னனே? என்ன சிவா சாப்பிடாம அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கா? ஒண்ணு இல்லனே, சும்மாதான். சரி சீக்கிரம் சாப்பிட்டு போவோம். சரிண்ணே. மக்களே கை கழிப்பா, அம்மா அங்கே இருக்கேன். சரிண்ணே. லேசா பேசி பாப்போமா? சோ அவங்க என்னமோ சொல்லிட்டாங்கன்னா கேவலமா பெருமை. குரலை கேட்கணும்னு ஆசையா இருக்கு, திட்டிடப்படாத. வெளியில வேற அந்த அக்கா எல்லாரும் இருக்காவ. ஆனா பேசாமலும் முடியாது, மனசு கிடந்து அடிச்சுக்கிடுது. ஒரு வார்த்தையாவது பேசிட்டு போயிடணும். அட்லீஸ்ட் எந்த ஊருன்னு மட்டுமாவது கேட்கணும். எப்படி ஆரம்பிக்கனே தெரியலையே கடவுளே, கை காலாம் நடுங்குவ. என்ன ஆனாலும் பேசிதான் தீரணும். பார்த்து கை கழுவுங்க. இந்த குரல் எங்கேயோ கேட்டனக்கா இருக்கு. ஒருவேளை அவங்க தானோ? சேச்சே, அவங்க எப்படி மறுபடியும் இங்க வந்திருக்க முடியும்? பாப்போம்.
இப்படி அவங்களேனா ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன்? பேசணும்னு தோணுது, பேசக்கு பயமாவும் இருக்க. ஒரு நிமிஷம் அங்க பாருங்களேன். கடவுளே என்னதான் கூப்பிடுதா, வேற எப்படி பேசுவேன்? மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்குதே. பரவாயில்ல, மூஞ்ச சாதாரணமா வச்சுட்டு என்னன்னு கேட்போம். ஐயோ என்ன சொல்ல போறாங்களோ, என்ன கேட்க போறாங்களோ. என்ன சொல்லுங்க. ஐயோ ஏதாவது பேசணும்னு நினைச்சு வந்தேன். அவங்க முகத்து பக்கம் என்ன பேச வந்தேனே மறந்துட்டேனே. இப்ப என்ன கேட்கணும்? ஒண்ணும் இல்லையா? அப்ப நான் போட்டா? அது இல்ல, இந்த இதுக்கு முன்னாடி ரெட்டை ஜடை தானே போட்டிருந்தீங்க, இப்ப எதுக்கு ஒட்ட ஜடை போட்டிருக்கீங்க? கடவுளே, இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுட்டேனே. நான் என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டேனே. இனி என்ன நினைக்கும் அந்த பிள்ளை? ஐயோ நான் இப்ப என்ன சொல்ல? பேச முன்ன சிரிப்புலாம் வருது. ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிருவோம். அது எங்க சித்தி வீட்டுக்கு போயிருந்தோமா, அதனால எங்க சித்தி சின்ன பிள்ளை நக்கா இருக்கு அப்படின்னு ரெட்டை ஜடை போடாம இப்படி ஒரு ஜடையை கட்டி விட்டா. உங்களுக்கு அதாங்க ரொம்ப அழகா இருந்தது. அப்போ இது நல்லா இல்லையோ? இதுவும் அழகாதான் இருக்கு. நீங்க என்ன பண்ணாலும் அழகா தாங்க இருக்கும். ஒரு நாள் வராத வைக்கும் இன்னைக்கு வருது, நான் என்ன செய்வேன்? தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஓடிடுவோம். இதுக்கு மேல நம்மளால பேச முடியாது. தேங்க்ஸ். நான் போட்டா? போறீங்களோ? இவ்வளோ நேராவு கை கழுவு போன பிள்ளை இன்னும் காங்கல. உள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? பைப்ப தண்ணி நீ வரலையோ? என்ன சாப்பிட போறியமா? அண்ணா ஒரு நிமிஷம் பொறுங்க, நான் என் பிள்ளை கை கழுவு போனா இன்னும் வர காணும். அவளை கூட்டிட்டு வந்துக்கிட்டேன். தண்ணி எல்லாம் வருதா நெல்லில? தண்ணிலாம் வருதுமா, ஒன்றும் பிரச்சனை இல்ல. சரி அப்ப என் பிள்ளை வந்த பிறகு உங்களை கூப்பிடியோம்னே, அப்ப என்ன வேணும்னு கேட்டுப்போங்க. சரிம்மா. தண்ணி எல்லாம் வருதா? அப்ப என்ன இது பிள்ளை பாக்கட்டு. போறீங்களோ? ஆமா, எங்க அம்மா தேடுவாவே. ஐயோ என்ன பேசன்னே அவசரத்துக்கு தோண மாட்டுக்க. அந்த பிள்ளை வேற போகணும்னு சொல்லுதே. ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போவீங்களா? யோதி என்ன கேட்க போறான்னு தெரியலையே. கேளுங்க, சொல்லியே. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? மகா எம்மா என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? எம்மா கை கழுவிட்டு வரலாம்தாம்மா நின்னே. வா இந்த பக்கம். யார் பா நீ? தனியா நிக்க பிள்ளைட்ட பொறுக்கி தரமா கேள்வி கேட்டுட்டு இருக்கா? இந்த பிள்ளை பஸ்ல வச்சு பார்த்த பிள்ளை தானே? ஓ பொறுக்கி தனத்தெல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்கோ. நிறுத்துமா. அம்மா யார பார்த்து பொறுக்கி அது இதுன்னு பேசிட்டு இருக்க? அவன் என் புள்ள பத்திரமாத்து தங்கமாக்கும். அப்படியா? அப்படின்னா வீட்டுல பூட்டி வைக்க வேண்டியதானே உன் பத்திரமாத்து தங்கத்தை எதுக்கு வெளியில திரிய விடுதே? அவன் பொறுக்கித்தனமா என் பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இங்க பாருமா, வார்த்தையை அளந்து பேசு. என் பையன் ஒன்னும் அப்படிப்பட்ட பையன் கிடையாது. அப்படி ஒழுக்கமா தான் அவனை வளர்த்துக்கேன். அவனும் ஒழுக்கமான பையன் தான். நீ வாட்டுக்கு என்னத்தையும் பார்த்துட்டு என்னத்தையும் உழைட்டு கிடக்காத. ஆமா அதானே? அது என்ன ஒரு வயசு பையல பார்த்து உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ? எத்தே என்ன வருமோல? எத்தே சண்டை பெருசாயிராம கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கத்தே. நீ வேணா அமைதியா நின்னுக்கோ. அவனை பார்த்து எப்படி எல்லாம் பேசாம நாக்கு துடிப்புல. அவன் நான் அடுத்த பையனா? என் சொந்த பேர மாதிரி இந்த பையன். எவ்வளவு ஒருத்தி அவனை இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? நான் அப்படியே விட்டுட்டு நிப்பேன்னு நினைச்சியோ? இங்க பாருமா, தேவையில்லாம எங்க பிள்ளைய பத்தி தப்பா பேச வேலை வச்சுக்கிட்டாத பாத்துக்கோ. இவ எல்லாரும் இப்படி சண்டை போட்டு அந்த பையனுக்கு பிடிச்ச பிள்ளைய கெட்ட விடாம ஆக்கிடுவா போலயே. ஆமா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை என் பிள்ளைய பத்தி பேசினா நான் மனசே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆமா, பெரிய நல்ல பையனை நீ பெத்து வளர்த்துக்கல, நீ பேச வேண்டியதான். அப்படி நல்ல பையனா இருக்கவன் தான் தனியா நிக்க பிள்ளைகிட்ட இப்படி பேசிட்டு இருப்பானோ? அப்படி என்னதமா பேசிட்டான்? பேசினாங்க. ஏன் நீ தானே உன் அவனை நல்லவங்க, அவன்கிட்டே கேளு என்ன பேசினாம்னு. சிவா என்னப்பா பிரச்சனை, என்னாச்சு? இம்மா எதுவும் பேச வேண்டாம், வாமா வீட்டுக்கு போவோம். எது வீட்டுக்கு போமாவா? இல்ல உன் மேல எவ்வளவு பெரிய பழி தூக்கி போடுது அந்த கண்ணாடிக்காரி, அப்படியே விட்டுட்டு வர சொல்லியோ? இம்மா தேவையில்லாம சண்டை போட வேண்டாமா, வாமா போவோம். பாத்தியா உன் மவன் எப்படி மழுப்புதாம்னு? இதுல இருந்தே தெரியலையே அவன் மேலதான் தப்பு இருக்குன்னு. நான் இப்பவும் சொல்றேன், என் பிள்ளை தப்பான பையன் கிடையாது. அவன் அப்படி தப்பா எதுவுமே பேசியிருக்க மாட்டான். அப்படி என்னதான் பேசினான் சொல்லி தொலை. உன் மவன் என் புள்ள தனியா நின்னுகிட்டு இருக்கும்போது அவகிட்ட வந்து எந்த ஊரு, என்ன பேரு, என்ன அட்ரஸ்ன்னு கேட்டுக்கிட்டு நிக்கான். சிவா என்னல சொல்லி அந்த பொம்பளை? நீ எப்படி கேட்டியம்முக்கு அந்த பிளேட்ட? இம்மா நீ வருத்தப்படாதம்மா, நான் எங்கேயோ பார்த்த பிள்ளை மாதிரி இருக்கேங்க கண்டிதான் கேட்டேன். ஏதோ தெரிஞ்ச பிள்ளை மாதிரி இருந்தா அதான் எங்க இருக்குன்னு கேட்டேன்னு ஒழிய வேற தப்பான அர்த்தத்துல எதுவும் கேட்கலமா. பாத்தியா உன் மவன் சொல்றத? தெரிஞ்ச பிள்ளை மாதிரி இருந்தோம் அதனால பேசானா? ஏன் தெரிஞ்ச பிள்ளைனாலுமே அம்மா அப்பா பக்கத்துல இல்லாத நேரத்துல பேசக்கூடாதுன்னு தெரியாதோ? யா மாய மூடுவலே, ரொம்ப தான் உண்ணி கத்திட்டு கிடக்க. நீ பெரிய எலிசபெத் ராணி, உன் மவ பெரிய இளவரசி டயானா. உங்ககிட்ட பேசிட்டாலே குத்தமாயிருமோ? அவனே 2 வருஷமா பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு இப்பதான் உன் அம்மைக்காண்டி வந்திருக்கான். சரி எங்கேயோ பார்த்த பிள்ளை மாதிரி இருக்க, எந்த ஊர்னு கேட்போமேன்னு கேட்டிருக்கான். அதுக்கு போய் இந்த கணக்க ஏதாவது தப்பான வார்த்தை பேசினானு உன் மவட்ட கேளு. அப்படி தப்பா அவன் பேசிக்கிட்டும் நானே அவனை கண்டிக்கேன். அவன் ஒரு வார்த்தை கூட தப்பா பேச ஆள் கிடையாது. என்னமோ ஊர் வாழ்க்கை நீதான் பொட்டப்புல பெற்று வச்சிருக்க மாதிரி ரொம்ப தான் நீட்டிக்கிட்டு பேச. சித்தி வாங்க சித்தி. நீ ஏமா கவலையா முகத்தை வச்சுக்கிட்டு இருக்க? நம்ம பிள்ளை தப்பா ஒண்ணும் பேசிடலையே. அது எனக்கு தெரியும் சித்தி. இப்படி கண்டவட்டெல்லாம் அதை சொல்லி பேசிதான் அதை புரிய வைக்கணும் என்ன அவசியம் இருக்கு? எவளும் என்னத்தையும் நினைச்சிட்டு போறா. என் பிள்ளை எப்படின்னு எனக்கு தெரியும். இனி அவட்ட பேசி கொடுக்கண்டா. வாங்க சித்தி நம்ம போவோம். ஆமா இவ்வளவு நேரம் அப்படியே கடைச்சிட்டு கிடந்தா என் மவன் அப்படி இப்படின்னுட்டு ஒரு வார்த்தை மவன் இப்படி கேட்டான்னு சொல்லவும் அதானிக்கு என் மவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு ஒரே அப்படியே பாம்போல வச்சுட்டு பேசுறியோ? பேசவே மாட்டான் உன் மவன்லாம் சொன்னா இப்ப பேசத்தான் செஞ்சிருக்கான். அவனே சொல்லிட்டாம்ல. யோ மாய மூடுவலை, அவன் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மட்டும்தான் நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியும். எங்க பிள்ளை தங்கம்ங்கிறது எங்களுக்கு தெரியும்.
உன் மவனை யாருமே பேசக்கூடாது, உன் மவளை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு வரணும், எதுக்கு வெளியில கூட்டிட்டு வர? உங்ககிட்ட எல்லாம் யாரு பேச? சை, இந்த கூட்டத்தை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. வாட்டி போவோம். சரி, அந்த பொம்பளை தான் போயிட்டால, எல்லாரும் கையை கழுவுங்க, மிச்சத்தை வெளியில போய் பேசிக்கிடுவோம். டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். சார், என்னம்மா? அடுத்த பஸ் எப்போ வரும்? ஏமா அதுலதான் யாரும் உட்காந்துட்டீங்களா? அப்புறம் என்ன? இல்ல, இந்த பஸ் நீங்க எடுக்க மாதிரியே தெரியல, ரொம்ப நேரமா நின்னுகிட்டு தான் இருக்கு, அதான் கேட்டேன். இப்போ கொஞ்ச நேரத்துல எடுத்துருவோமா? இப்போ கூட்டம் ஏறணும்னு எடுத்துருவோம். அடுத்த பஸ் வர இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. அவ்வளவு நேரம் அங்க வெயிட் பண்ணி வேணா இறங்கிக்கோங்க. நீங்க டிக்கெட் எடுத்தீங்களா? இல்ல, நீங்க வண்டி எடுங்க, அதுக்கப்புறம் எடுக்கும். வெறும் நம்பிக்கை கெட்டது. ஏமா டிக்கெட் எடுக்க வேண்டியதானே? நம்ம திரும்ப திரும்ப ஒவ்வொரு வண்டியா ஏறி இறங்கிட்டு இருக்க முடியுமா? அதுக்கு இல்லாட்டி எனக்கே ஒரு படியா வருது, ரொம்ப நேரமா வண்டி நின்றுகிட்டே இருக்கு, அப்படியே போய்கிட்டே இருந்துன்னா ஒன்றும் தெரியாது பார்த்துக்கோ. ஏமா என்னம்மா செய்வு? ஹோட்டல்ல சாப்பிட்டதே பிடிக்கலட்டி, ஒரு மாதிரி நெஞ்சிலே நிக்கி மேல நிக்கி வருது. அதுக்கு தான் உன்னைய கூட சன்னல் பக்கம் உட்கார விடாம நான் உட்காந்துட்டு வரேன். இவன் வேற வண்டி எப்பக்குள்ள எடுப்பானான்னு தெரியலையே. எத்தனை வண்டி போகுது, இந்த வண்டி நவளவே மாட்டுக்கு, அப்படியே நிக்க விட்டுருக்கானு. வேற எதுக்கு வண்டி எடுத்துட்டு வரானோன்னு தெரியல. ஆளு ஏறினா தானே எடுப்பாங்க, அதான் இறங்கிருமான்னு பார்க்க. இவன் வண்டிக்கு எப்போ ஆள் வந்து சேர, நம்ம எப்போ வீடு போய் சேர? எனக்கு ஒரு மாதிரி பிரட்டிக்கிட்டே வருது. வண்டி நவண்டுச்சு அப்படின்னா காத்தாட போகும்போது ஒன்றும் தெரியாது, இன்னும் கொஞ்ச நேரம் நின்றுச்சு அப்படின்னாலும் வாமிட்டு வந்துடும். வண்டி எடுத்துட்டாவம்மா. எப்பா இப்பதான் லேசா காத்து வருது. ஏமா டிக்கெட் எடுக்கலாம்? தாங்க. நாங்க வண்டியை நிறுத்துங்க. ஏமா வண்டி இவ்வளவு நேரம் நின்னுச்சு, அப்ப ஏற வேண்டியதானமா? வண்டி எடுத்தோடனே இப்படி ஓடி வந்து மறைச்சிக்கிட்டே ஏறியா? எது ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு நாங்களா பதில் சொல்லணும். ஏக்கா எல்லாரும் வாங்க. இந்த கூட்டம் எங்க வந்தால்வே? யாருமா? அதான் டீ ஹோட்டல்ல வச்சு ஒரு கூட்டம் சண்டை போட்டுச்சுல, அந்த கூட்டக்காரியை தாண்டி இங்க வந்து ஏறதால்வோ. இவ்வளவு மோரைய பக்கமே எனக்கு பிடிக்கல. முதல்ல கீழே இறங்கணும். டிக்கெட் வேற எடுத்துட்டேனே. எம்மா யாரும் வாராவே யாரும் போறாவன்னு பேசாட்டி நிம்மதியா இருமா. நீ டென்ஷன் ஆகி ஏற்கனவே உனக்கு வாந்தி வருதுன்னு சொல்லிட்டடக்கா, ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு ஆயிரப்போகுது. அப்பா வேற நம்ம கூட வரல. சை, எல்லாம் என் தலையெழுத்து. அவளை மோரையிலே முடிக்காம இந்த பக்கமாவே திரும்பி இருந்துட்டு அப்படியே போயிடணும். ஏமாத்து இப்படி சொல்ல வந்துட்டாள். வா சிவா. மக்களே, அம்மாக்கு லேசா கண்ணை செத்துதுமா. செத்து தூங்குது. என்ன உனக்கு எது தூக்கம் வருதாம்மா? இல்லைம்மா, எனக்கு தூக்கம்னா இல்லை, நீ தூங்கு. நானும் தூங்கி நீயும் தூங்கிட்டேன்னு வையன், பிறகு இறங்க வேண்டிய இடத்துல இறங்காம விட்டுருவோம், அதுதான் சொன்னேன். இல்லைம்மா, நான் முடிச்சு தான் இருக்கேன், எனக்கு தூக்கம்லாம் இல்லை, நீ தூங்கு. சரிம்மாக்கா. இன்னும் மத்தியானம் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு கண் அசத்திக்கிட்டு தான் வருது என்னம்மா? ஆமாம் சித்தி, சாப்பிட்டுட்டு வேற வரேன் பத்தியலா, அப்படியே கண்ணை சொக்கும். எனக்கும் அப்படித்தான் இருக்கு. நானே செத்து தூங்கிட்டு போலாமான்னு தான் பார்க்கேன். ஏ அப்பா, கொரட்ட சத்தம் பழமா கேக்குவே. யாரெல்லாம் தூங்குதான்னு தெரியலையே. சாந்தியக்கா சச்சக்கா கூட தூங்கிட்டா போல. பஸ்ல ஏற வேண்டியது தூங்க வேண்டியது. இந்த பிள்ளை இங்கதான் இருக்கு போலயே. கணக்கம் காட்டாம தாய் மூலம் உட்காந்துருக்க பேரு நம்மளும் இவ்வளவு நேரம் கவனிக்கல. அவ அம்மா கறியும் தூங்குத மாதிரி தான் தெரியுது. நைஸா சிவாவை இந்த பக்கம் வந்து உட்கார சொல்லிடுவோம். 2 பேரும் பார்த்தா அவனா பேசிக்கிடட்டும். இப்ப எப்படி அக்கா அந்த பையல இங்க வந்து உட்கார சொல்லுது? எப்படியாவது அவனை இங்க உட்கார சொல்லி 2 பேரும் பார்த்துக்கிடணும். அவ சிவா, நான் என் வீட்டுக்காரர் கூட உட்காந்துட்டு வரேன், நீ முன் சீட்ல போய் உட்கார்ந்தியாப்பா? சின்ன பொண்ணு என்ன இது? நம்ம ஒண்ணா உட்காந்துட்டு வரதான் முக்கியம். அங்க போய் உட்கார்ந்து இருக்கவனே எந்திரிக்க சொல்ற? ஏங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, பெசாட்டி இருங்க. ஆமா, இவனுக்கு எல்லாம் தெரியும். நிம்மதியா உட்காந்துட்டு வரனா எதுக்கு எழுப்புத? ஏங்க நீங்க வாய் மூடிட்டு இருங்கங்க, நான் பாத்துக்கிடுதேன். வர வர உன் அட்டுழியத்துக்கு அளவே இல்லாம போச்சு சின்ன பொண்ணு. சிவா, அவர் அப்படித்தான் கத்திட்டு கிடப்பாரு. நீ அங்க போய் உட்காரு, நான் சொல்லுதேன். சரிக்கா. ஏன் சின்ன பொண்ணு இப்படி இருக்க? உட்கார்ந்து இருந்த பையனை எழுப்பிட்டு எப்படி? நீ ஏன் கூட உட்காரணும், நம்ம வீட்டுல உட்காந்துக்கலாம். இப்படி பொது இடத்துல வச்சு நான் என் வீட்டுக்காரர்கிட்ட உட்கார போறேன்னு சொல்லிட்டு வருவேன். கொஞ்சமாவது நல்லா இருக்கா அதெல்லாம்? வாய முடுங்க, பெரிய ரொமான்ஸ் மண்ணே. இவர் கூட நம்ம உட்காரணும்னு ஆசையா வந்து உட்காந்துட்டு வந்த அன்னைக்கு ஆளையும் ஜெய்சையும் பாரு, பெருசா பேச கொண்டாரு. என்னமோ வீட்டுல ஒன்னா உட்காந்து பேசணுமாம்ல. வீட்டுல ஒன்னா உட்காந்து பேசிட்டா மட்டும் அந்த அன்னைக்கு சந்தோஷமா சிரிச்சு பேசிடுவீங்களோ? அதுக்கு இப்படியா பஸ்ல வந்து உட்காருவேன்? இப்ப என்ன உங்ககிட்ட உட்காந்து தப்பு அவ்வளவுதானே? பின்னாடி ஒரு ஆளு தனியா உட்காந்துருக்காரு, அங்க போய் உட்காந்துக்கிட்டேன். என்ன இப்படி பேசியா சின்ன பொண்ணு? பிறகு உங்க வாய் அடிக்க எனக்கு வேற வழி தெரியல. பெரிய ஆணலகம் பேரலகம் இவர்கிட்ட உட்காந்துட்டோமா கிடந்து குதிக்காரு. நான் ஒன்னும் உங்ககிட்ட வந்து உட்காரணும்னு ஆசையில வந்து உட்காரல, ஒரு வேலை நடக்கணும் அதுக்காண்டி வந்து உட்காந்துருக்கேன். என்னது சின்ன பொண்ணு? சிவா உட்காந்துருக்க சீட்டுக்கு அந்த பக்கம் யார் உட்காந்துருக்கான்னு பாருங்க. ஒரு பிள்ளை உட்காந்துருக்கு. அந்த பிள்ளை யாருன்னு தெரியுமா? எனக்கு எங்க தெரியும் சின்ன பொண்ணு? அதானே, நீங்க மங்குனீங்க தான் மணிக்கு ஒரு முறை கட்டிருவீல. ஏன் சின்ன பொண்ணு ஏசியா? ஏங்க நம்ம சிவாக்கு அந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? ஆமா, கூமுட்ட வீட்டுக்காரரே. அது எப்படி உனக்கு தெரியும் சின்ன பொண்ணு? நம்ம போன தடவை பஸ்ல வரையிலே பாத்துட்டேங்க. அவைய 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு, நல்லா பேசிக்கிடியாவ. ஆனா இப்போ ஹோட்டல்ல வச்சு ஒரு பிரச்சனை ஆயிப்போச்சு. அதனாலதான் ஒரு 2 பேரையும் சேர்த்து வைக்க அவனை அங்க இருக்க சொல்லிட்டு நாங்க வந்திருக்கேன். இப்ப தெரியுதா எதுக்கு வந்தோம்னு? பெரிய மன்மதன் மனசுல நினைச்சுக்கிட்டு குதிக்க கூடாதுன்னு இவர் பெரிய காதல் மண்ணை இவரை தேடி நான் ஓடி வந்துட்டேன். உனக்கு நான் தானே சின்ன பொண்ணு காதல் மண்ணே, வேற எவே? அடே அப்ப அத்தானு காமெடி எல்லாம் பலமா பண்ணவள.
போ சின்ன பொண்ணு. சிவா, உனக்கு இடது பக்கம் தான் நல்லா காத்து வரும். இடது பக்கமா திரும்பி உட்காந்து பாரு. ஐயோ, இந்த பிள்ளை இங்கதான் உட்காந்துருக்கா. இவ்வளவு நேரம் பார்க்காம இருந்துட்டேனே. சின்ன பொண்ணுக்கா, இதுக்காண்டி தான் நம்மள இங்க வந்து இருக்க சொல்லிருக்காவ. என்ன பாக்குறீங்க? ஷோ, இவங்கள பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன். அம்மிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? மேடம், மகா மேடம், ஒரு தடவை திரும்பி பாருங்க. போவாங்க, நம்ம பேசுறதை எங்க அம்மா பார்த்துட்டான்னா சண்டையாயிரும். சண்டையானா என்ன? பிற உங்களை ஏசுவல்ல. இதுக்கு மேல ஏச்சுவாங்க என்ன இருக்கு? அதான் எல்லா ஏச்சும் வாங்கிட்டேனே. சாரிண்ணே, எங்க அம்மா ரொம்ப ஏசிட்டா. ஏசுனா என்ன? உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துக்கும்லா. நான் வருத்தப்பட்டா உங்களுக்கு என்ன? போங்க, சொல்லுங்களேன். அப்புறம் அடுத்து எங்க மீட் பண்ணலாம்? எனக்கு தெரியல. இங்க எந்த ஊரு, என்ன ஏது, எதுவுமே எனக்கு தெரியாது. ஸ்டாப் வந்துட்டோம் மக்களே. ஆமாம்மா, இறங்கணும். ஏக்கா, எல்லாரும் முழிச்சிட்டேலா? எங்க வாங்க இறங்கணும். வா சிவா, இறங்குவோம். சரிக்கா, நீங்க எல்லாரும் முதல்ல இறங்க, நான் அப்புறம் வாரேன். சரி சரி, நடக்கட்டும் நடக்கட்டும். எப்படி மகா? என்னம்மா? வா, எல்லாரும் இறங்கிட்டாலும் நம்மளும் இறங்க வேண்டியதான். எட்டியா நின்றுகிட்டே இருக்க, இறங்கு. நீ போம்மா. என் கையில ஒரு 10 ரூபா காயின் வச்சிருந்தேன் பத்தியா, கீழே வந்துட்டு நான் குனிஞ்சு எடுத்துட்டு வரேன். 10 ரூபா தரட்டி போயிட்டு போகுது. இப்போ நம்ம எடுக்கிறதுக்குள்ள கண்டக்டர் வண்டி எடுக்க சொல்லியிருப்பான். இல்லம்மா, அவைய டீ குடிக்க இறங்கியிருக்காவ. நான் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரேன். கீழே இறங்கி நில்லு, நான் இப்போ வந்துடுவேன். ஒரு 10 ரூபா துட்ட ஒழுங்கா வச்சிருக்க தெரியாதாட்டி. 25 வயசு ஆகும். எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கு. நீ போம்மா, நான் தேடி எடுத்துட்டு வரேன். சரி சீக்கிரம் வா, வீட்டை பக்கம் போகணும், நேராகுது. அப்பா போயிட்டாவுப்பா. என்ன மேடம், 10 ரூபா காயினை தேடிக்கிட்டு இருக்கீங்களோ? ஷோ, கேட்டுட்டாங்க போலயே. சரி, நான் போறேன். என்ன போறீங்களோ? இதான் உங்க ஊரா? ஆமா. இங்க எந்த தெருவு? எதுக்கு கேக்கீங்க? சொல்லுங்களா ப்ளீஸ். பிள்ளையார் கோயில் தெரு. நான் போட்டா? போயிட்டு வாங்கன்னு சொல்றதுக்கு மனசு இல்ல, இருந்தாலும் சொல்லுதேன், பார்த்து போயிட்டு வாங்க. நான் வரேண்ணே. இந்த கூட்டம் என்னடி, நம்ம எங்க போனாலும் பின்னாடியே வருது. அவங்களுக்கும் இதே ஊரா இருக்குமா? எப்பா, இனி இவ்வளவு மொத்தலையும் முடிச்சிடக்கூடாது. முதல்ல ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போகணுட்டி. அப்பாவுக்கு போன் போட்டு ஆட்டோ வர சொல்லிட்டியா? சொல்லிட்டேம்மா, அப்பா அனுப்பி வைக்கேன்னு சொல்லியிருக்காவ. கொஞ்ச நேரம் நிற்போம், இப்போ ஆட்டோ வந்துடும். ஒரு வழியா ஊருக்கு போயிட்டு இருந்தாச்சு எல்லாரும். சரி, இதோட அதுக்கப்புறம் அவ்வளோ வீட்டுக்கு போயிடுவோம். எல்லாரும் யார பார்க்கணுமோ பார்த்துக்கோங்க. என்ன சின்ன பண்ணே, புதுசா பேசியா? எல்லாரும் பக்கத்துல தானே கிடக்கும், இதெல்லாம் பார்க்க என்ன இருக்கு? நார்மலி உங்களுக்கு சாப்பிடுற விஷயத்தை தவிர வேற எந்த விஷயமும் புரியாது தெரியாது. அதனால அமுக்கிட்டு ஒரு ஓரமா நில்லுங்க. ஆமா, இவ திங்கவே மாட்டா, நான் மட்டும்தான் திங்க மத்த அப்படி பணமரம் கணக்கா வளர்ந்து நிக்காலோ. ஏன் டீ இவ்வளவு நேரம் ஏன் ஆட்டோ வரல? அப்பா என்னதான் செஞ்சாரு? இரு, நான் போன் அடிக்கட்டும். ஹலோ, எங்க இருக்கிய? வந்துக்குமா? எங்க வருது? நான் பாத்துட்டே தான் இருக்கேன். கண்ணு கட்டின தூர வரைக்கும் ஒரு ஆட்டோவையும் காணும். பார்த்தேன், வண்டி வந்துட்டு. மக்களே, நான் ஆட்டோ வந்துட்டுமா? சரிம்மா. மக்களே, சிவா சிவா, என்னம்மா? இனி போமாமாக்கா? போவோம்மா. சரிக்கா, அப்ப எல்லாரும் இருங்க, நாங்க போயிட்டு வரோம். ஏமல்லையா, வீட்டுக்கு வந்துட்டு போயேன். இல்ல சித்தி, கற்கள் ஆயிட்டு பார்த்தீங்கன்னா நான் வீட்டுல போய் விளக்கேத்தணும். அடுத்த தடவை வரேன் என்ன சித்தி? சரி, பார்த்து போயிட்டாங்க. ஆட்டோ பிடிச்சி போண்டிதானமா, நடந்தேவா போப்பாரு அவ்வளவு தூரம். நாங்க அப்படியே குறுக்கு பாதை வழியா நடந்து போயிடுவோம் சித்தி, ஆட்டோ என்னத்துக்கு. சரி, அப்ப போயிட்டு வாங்க. சின்ன பொண்ணு ராசி போயிட்டு வரோம். சரிக்கா, முடிஞ்சா சிவா கூட்டு நீங்களே வீட்டுக்கு வாங்கண்ணே. வாரம்மா. சரசக்கா சாந்தி போயிட்டு வரேனே. ஆமா, லட்சுமி அக்கா அவங்க ஆளையே காணும். அவளுக்கு இன்னும் ஹோட்டல்ல சாப்பிட்றது பிடிக்கவே இல்லை பார்த்துக்கோ. பக்கத்து கடையில சோடா வாங்கி பிடிக்கணும்னு போனா. அப்படியா? சரி சரி சரி, அவையே வந்தாலும் சொல்லிருங்க என்னக்கா, நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா, போயிட்டு வாங்க. எப்பா, என்ன லட்சுமிக்கா, அடுத்த ரவுண்டு கடையில் போய் தின்னுட்டு வண்டிய போல பெரிய எப்பமா இருக்கு. ஆமா, நான் ஊர் ஊரா கடை கடையா போய் தின்னுட்டு வரேன். ஏக்கா, ஏன் போடுறது சத்தத்தை பார்த்தா அப்படித்தான்க்கா இருக்கு. தூரா பேர் பார்த்துக்கோ, எனக்கே என்னன்னு வருது. ஏன் லட்சுமி தெரியல? ஆமாக்கா, நான் அந்த கடை சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு ஒரு மாதிரி மேலனிக்கு வருது. இப்ப சோடா குடிச்சு கொஞ்சம் ஏப்பம் வந்திருக்கு. இனிமே ஏதாவது சரியாதான்னு பார்க்கணும். அது லட்சுமி அக்கா, அப்பப்போ கடையில ஏதாவது வாங்கி சாப்பிட்டு பழக்கம் இருக்கணும், அப்பதான் இதெல்லாம் ஒத்துக்கணும். நீங்க கடையில வாங்கி 5 பைசா செலவழிக்க மாட்டேல. நல்லா பாலியாவரம் பார்க்கணும், காசு படத்தை சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா எப்படி? கொஞ்சம் கொஞ்சம் அப்படி செலவழிச்சு வெளியில வாங்கி சாப்பிட்டு பழகிருந்தேன்னா உங்களுக்கு எல்லாம் ஒத்துக்கிடும். அப்படி ஒண்ணு எனக்கு கடை கடையா வாங்கி தின்னு உடம்பு வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு அப்படி கடத்தி விட தேவையும் இல்லை. என்ன ஒண்ணு மாதிரி நினைச்சியோ? ஏன் நான் அப்படி எத்தனை நாள் போய் கடை கடையா தின்னுட்டு அலைஞ்ச நீங்க பாத்தியா? நீ தானே சொன்னா அப்பப்போ
5 பைசா கொடுத்து கடையில ஒண்ணு வாங்கக்கு உங்களுக்கு வலிக்கு ஒன்றெல்லாம் மனசு பேசுவாளா நல்ல என்ன நல்ல புத்தி இருக்கட்ட பேசலாம் ஆமா இவ மட்டும் தான் பெரிய நல்லவ மத்தவலாம் கெட்டவோ சரி சரி ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. சரி லட்சுமி அக்கா கெதி இலங்கையில ஆட்டோ எதுவும் முடிச்சு போமா இல்லை நடந்தே போயிருமா? எனக்கெல்லாம் சொகுசா போய் பழக்கம் கிடையாது தாயே, நான் நடந்தே போய்க்கிறேன், கொஞ்சம் நடந்தா தான் செமிக்கும். சரி அப்போ வாங்க எல்லாரும் கிளம்புவோம் வீட்டுக்கு. இப்படியே பஸ் ஸ்டாண்ட்லேயே நின்றுட்டே இருக்கவா? இத்தே உங்களுக்கு எதுவும் ஆட்டோ பிடிக்கணுமா? வேண்டாம் வேண்டாம், மெல்ல மெல்ல அப்படியே நடந்தே போயிருவேன். இப்போ ஆட்டோ கூப்பிட்டு அவன் ஒரு 100 ரூபா கேட்பான். அது சரி அவ்வளோ கவலை அவ்வளோக்கு. வாங்க அப்படியே நடராஜன் சர்வீஸாக நடப்போம். மக்களே ஒரு வழியாக என் அத்தனை வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. சிவா லவ் ஸ்டோரியும் கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கு. அடுத்து இதை எப்படிலாம் கொண்டு போகலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் என்ன மக்களே.